வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பணவீக்கத்திற்கு ஏற்ப திருத்தப்பட்ட நாட்டின் நிஜமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 7.4% வளர்ச்சி அடையும் என மத்திய அரசு மதிப்பீடு செய்துள்ளது. முந்தைய நிதியாண்டில் இது 6.5% இருந்தது. போலி உரங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்பட கிராமப்புற மக்களுக்கான வங்கி வசதிகளை மேம்படுத்தவும் முறையே மத்திய வேளாண் அமைச்சகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்துடன் இன்று தகவல் தொடர்பு அமைச்சகம் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. பூச்சிக்கொல்லி மருந்துகளின் நிர்வாகத்தில் வணிகர்களின் எளிய முறை வணிகத்திற்கும் எளிய முறை வாழ்க்கைக்கும் இடையே மத்திய வேளாண் அமைச்சகத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவு மசோதா குறித்து மத்திய அரசு பொதுமக்களின் கருத்துக்களை நாடியுள்ளது. சாலை அமைப்பு பணிகளுக்கு தேவையான பிட்டுமென் கலவை பிசினை கச்சா எண்ணெய் அல்லாது தாவர எண்ணெய் மற்றும் வேளாண் கழிவுகளில் இருந்து உயிரி முறையில் தயாரிக்கும் முதலாவது நாடாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு காவல்துறையினர் 292 பேருக்கு பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினர். இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி ஆரம்பத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான கிரிக்கெட்டில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே இன்று நடைபெற்ற 3வது மற்றும் இறுதி ஒருநாள் சர்வதேச போட்டியில் இந்தியா 233 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.